வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள், அதே போல ஊடகவியலாளர்கள், பவுன்சர்கள், பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசார் என கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்ட இந்த விழாவில் தற்போது இருக்கின்றனர். செய்தி சேகரிக்க வந்திருந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவரை பவுன்சர் ஒருவர் அடித்த சம்பவமானது தற்பொழுது இந்த விழாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அரங்கத்திற்கு உள்ளே விழாவானது நடைபெற்று வருகிறது. தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள், தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் அரங்கிற்கு உள்ளே இருக்கின்றனர். இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் அனைவருமே அரங்கிற்கு வெளியில் செய்தி சேகரிப்பதற்காக இருக்கின்றனர். இந்த நிலையில் செய்தி சேகரிப்பதற்காக நின்று கொண்டிருந்த செய்தியாளர் ஒருவரை பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர் ஒருவர் அடித்திருக்கிறார். மேலும் அடித்து இதை கேட்ட மற்ற செய்தியாளர்களையும் அவர் ஒருமையில் தவறாக பேசியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் அந்த பவுன்சரை அனைவரும் கேட்ட நிலையில் அவர் இங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பெரும்பாலும் போலீஸ் பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 300 போலீசார் மட்டுமே சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். போலீசாரை விட அதிக அளவு பவுன்சர்கள் மட்டுமே இந்த விழாவில் பாதுகாப்பு பணியில் ஆங்காங்க ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஒருவரை பவுன்சர் ஒருவர் அடித்து ஒருமையில் பேசியிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. இன்று தாவேகா 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பாதுகாப்புக்காக நின்றிருந்த பவுன்சலர்கள் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் தமிழகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது தனது